வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணே. குரு தசையில் சுக்கிர புத்தியில பிரேக்கப் ஆனா லவ் திரும்பி சேருமா அண்ணா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே. குரு தசை சுக்கிர புத்தி இயல்பாகவே வந்து சில பார்ட்னருடைய சில அமைப்புகள் எப்பொழுதுமே என்ன சொல்றோம்? குரு குடுக்குற குழந்தையை சுக்கிரன் தடுப்பார். சுக்கிரன் குடுக்குற காமத்தை, தாம்பத்தியத்தை குரு தடுப்பார் அப்படின்னு சொல்றோம்ல. இதுக்கு நெறைய விதிவிலக்குகள் இருக்கு. ஓகே. முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் சுக்கிரனும் குருவும் வந்து சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இருக்காங்க அப்படின்னா, இது மிக முக்கியமான ஒரு விதிவிலக்கு. சஷ்டாஷ்டக குரு தச சுக்கிர புத்தியில வந்து பெரிதான கெடுதல்கள், பிரிதல்கள் இருக்காது. அதே நேரத்துல எந்த நேரத்துல கெடுதல்கள் அதிகமாக இருக்கும்? குரு தசையில சுக்கிர புத்தியோ, சுக்கிர தசையில குரு புத்தியோ நடக்கும்பொழுது, உங்களுக்கு ஜென்ம சனியோ, அஷ்டம சனியோ நடக்குது அப்படின்றப்ப, இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பாக அந்த ஜென்ம அஷ்டம சனியில நடக்கக்கூடிய பிரிவுகள் திரும்ப வரமாட்டாங்கங்க. காதல் விஷயத்துல அப்படி ஒரு சாதகமான நிலை இல்ல. அத நம்ம ராசி பலன் பேசும்போதே நீங்க பார்ப்பீங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதே நேரத்துல திருமணம் ஆன பிறகு குரு திசையில சுக்கிர புத்தி வருதுங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லங்க. இந்த இடத்துல சுப பிரிவாக வேலையின் காரணமாக வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்காக கணவனை விட்டு மனைவியோ, மனைவியை விட்டு கணவரோ வந்து தூர இடங்களுக்கு நகருவாங்க. வேலை சம்பந்தப்பட்ட வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல. இதையும் நீங்க பார்க்கணும். இது பார்க்கும்போது 8, 12 அமைப்புகள் சுபத்துவ அமைப்புகளையும் பார்த்துக்கங்க. ஓகே. இதுல உங்களுக்கு ஒரு விதிய வச்சு பார்க்கும்பொழுது, இன்னொரு விதியும் அங்க வந்துரும். ஓகேங்களா? இங்க குரு தசையில சுக்கிரன் புத்தி வரும்பொழுது, எதிர் தரப்புல 2 பேரும் இருக்கீங்க. ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க. இல்ல காதல் அமைப்புகள்ல இருக்கீங்க. குரு தசையில சுக்கிர புத்தி நடக்குது. அதுல ஒருத்தருக்கு அஷ்டம சனி நடக்குது. உங்களுக்கு குருவோ, சுக்கிரனோ 6, 8ஆம் அதிபதிகளாக வராங்க. இந்த இடத்துல கோர்ட்டுக்கு போக போறீங்க. நிரந்தரமா பிரிய போறீங்க. அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். ஓகே. இந்த இந்த திருமண பொருத்தம் ஆக்சுவலி இன்னைக்கு திருமண பொருத்தமும் லைவும் இல்ல. நாளைக்கு லைவ் பண்றோம். நாளைக்கு திருமண பொருத்தம் விஷயத்தையும் பண்றோம். ஏன்னா வேற ஒரு ஷூட்டுக்காக வெளியில வந்தனால டைம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. இதுல அடுத்து நம்மளுடைய அந்த திருமண பொருத்தம் அமைப்புகள்ல நேரடியாக 6, 8ஆம் அதிபதிகளும் இந்த குரு திசையில சுக்கிர புத்தியும், சுக்கிர திசையில குரு புத்தியும் பத்தி தான் விளக்க போறோம். இங்க காதல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, திருமண அமைப்புகளாக இருந்தாலும் இங்க இல்லங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும். எனக்கு வெளிநாட்டு அமைப்புகளும் இல்ல. வெளிநாட்டுக்கு போற விஷயங்களும் இல்ல. அதே நேரத்துல வேலை அமைப்புக்காகவும் நான் பிரியல. எந்த காரணத்துக்காகவும் பிரியல. யாரோ ஒருவருக்கு நோய் வரப்போது. அதுவும் பாருங்க 6, 8 என்பது நோய குடுக்குறது. குறிப்பாக 6, 8 நோய குடுக்குறதுல்ல. நோயை கொடுத்து பிசிக்கலி ஹஸ்பண்டையும், ஒய்ஃபையும் பிரிக்கும். காதலர்கள பிரிக்கும். ஏதாவது ஒரு காரணம் வச்சு சங்கடமான நிலையில ஒரு பிளவுகளை ஏற்படுத்தும். இந்த 8, 12 அமைப்பு சுப அமைப்புல இருக்கும்பொழுது வெளிநாடு, வெளி மாநிலம்னு போவீங்க. சுப பிரிவு மனசுக்குள்ள அதே ஏக்கங்கள், ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நேற்று ஒரு 3 நாள் முன்னுக்கு நெனைக்கிறேன். ஆமா. ஒரு 3 டேஸ் முன்னுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. "பிரதர் நீங்க சொன்னப்ப நம்பல. இப்ப நான் சவுதியில இருக்கிறேன்" அப்படின்னு. இது 8, 12 அமைப்புல. இதே நேரத்துல உங்களுடைய அந்த குரு தசை சுக்கிர புத்தியோ, சுக்கிர தசை குரு புத்தியோ வரும்பொழுது, அந்த நேரத்துல பிசிக்கலி உங்களால வந்து சில அமைப்புகள் வந்து கணவனோடையோ, மனைவியோடையோ இருக்க முடியாது. இதையும் காரணத்துல கொண்டு தான் திருமண பொருத்தத்துல குரு தசை சுக்கிர புத்திய சேர்க்க முடியாது. சுக்கிர தசை குரு புத்திய சேர்க்க முடியாது. ச சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இல்லை அப்டின்னா. ஓகேங்களா? சஷ்டாஷ்டகம்னா என்ன? தசாநாதன் சுக்கிரனுக்கு குரு 6, 8ல போயிட்டாருன்னா, அது மறைவு அமைப்பு கெடுதல் இருக்காது. தசாநாதன் குருக்கு சுக்கிரன் 6, 8ஆக மறைஞ்சிடுறாரு அப்டின்னாலும் கெடுதல்கள் இருக்காது. சரிங்களா? இந்த அமைப்புகள்ல தாராளமாக சேர்க்கலாம். இப்ப நீங்க கேட்பீங்க, "ப்ரீவியஸ்ல வீடியோல சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே!" இதுதாங்க ஜோதிடம். ஒரு விஷயத்துல விதிவிலக்கு இருக்கும். ஒரு விஷயத்துல விதிவிலக்கு இருக்காது. அந்த மாதிரியான அமைப்புகள்ல உங்களுக்கு புரிகிற புரிதலின் அடிப்படையில தாங்க இந்த பலன்கள் இருக்கும். சரிங்களா? ஆனா பலன் ஒண்ணு தான். எங்க கெடுக்கணுமோ அங்க கெடுக்கும். எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்கும். எங்க நன்மை நடக்கணுமோ அங்க நன்மை நடக்கும். இதுல மறுபடியும் ஒரே விஷயம் பிரதர். குருதச சுக்கிர புத்தியில பிரிஞ்சிருக்கீங்க. கோச்சார ஜென்ம அஷ்டம சனியில் பிரிந்தவர்கள், பிரிந்தவர்கள் தான். திரும்ப சேர மாட்டீங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.